வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள், அடுத்து கிரக கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம சொல்லியிருப்போம். அதனால் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பதிவாக, அதாவது குரு பகவான் மேஷ ராசியில் 55 நாட்கள் தனித்த குருவாக செயல்பட்டு இருக்காரு. அப்படி தனித்த குருவாக இருக்கும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மகர ராசி அன்பர்கள் சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு சொல்கின்ற விஷயம் என்னென்னா, அதிகமான கடினமான உழைப்பாளிகள். உழைப்புன்னு சொன்னோன்னா இந்த மகரம் அடுத்து கும்பராசி அன்பர்களை தான் நம்ம அதிகமாக சொல்லணும். உழைப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் வேலை செய்பவர்கள்னு பார்த்தோன்னா இந்த மகர ராசி அன்பர்கள். வேலைக்கு செல்கின்ற நபராக இருந்தாலும் சரி, அந்த வேலையை ஆஃபீஸ் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் கூட எடுத்து செய்வாங்க. ஏன்னா தன்னுடைய வேலையினால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய குடும்பத்திற்கு வந்துடக்கூடாது, நம்ம இந்த வேலையை செய்ய முடியல, அடுத்து இந்த வேலையினால் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த வேலையை ராப்பகலாக முடித்து செயல்படுபவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனியின் தாக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 2.5 வருஷமாக இன்னும் அவர்களுக்கு அந்த ஒரு மகர ராசி அன்பர்களுக்கு அந்த 7.5 சனியின் பிடியிலிருந்து வெளியில வந்த பாடு இல்லை. அந்த அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த மகர ராசி அன்பர்கள். ஏன்னா உழைப்பதற்கு தயங்காதவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த உழைப்பதற்கு தயங்காத அன்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் எந்த மாதிரி உழைச்சா நம்ம வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அந்த அளவிற்கு எந்த உழைப்பும் அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் அந்த உழைப்பாகப்பட்டது வீணாக போனது தான் மிச்சம். எந்த ஒரு காசும் இல்லை. அதில் போட்ட முதலீடாகப்பட்டது, தொழிலில் போட்ட முதலீடாகப்பட்டது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய கடனாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப ஒரு கடனாக தான் இவர்களுக்கு வெளியில் வந்திருக்கே தவிர அந்த தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இவர்கள் அந்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தவர்கள் தான் சொல்லணும். ஏன் இவ்வளோ பெரிய நஷ்டம்? இவர்கள் வேலைக்கு தானே போயிட்டு இருப்பாங்க, வேலையில் இருக்கிறவங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த 7.5 சனின்னு இருக்கும்போது தேவையில்லாத ஆசைகள். அதற்காக தான் நம்ம எப்போதுமே ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறது, 7.5 சனியின் பிடியில் இருக்கும்போது நிறைய ஆசைகளை தவிர்க்க வேண்டும், மிகுந்த எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் எவ்வளவோ எளிமையாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு இருந்தவர்கள் தான் கடந்த காலத்தில் ஒரு தொழில் செய்தேன்னு அந்த ஒரு ஆசையினால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலையில் சம்பாதித்த பணம் எல்லாத்தையும் போட்டு அடுத்து தன்னுடைய நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி, உறவினர்கள்கிட்ட கடன் வாங்கி, இப்படி நிறைய தன்னுடைய சொத்துக்களை அழித்து அந்த தொழிலில் போட்டு இப்படி நிறைய ஒரு மூலமாக அவர்கள் அந்த தொழில்னால் ஏற்பட்ட விரயங்கள் அதிகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில். ஏன் இவ்வளோ விரயங்கள் அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்களுடைய அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் ராகுவோடு சேரும்போது 4ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு என்ன செய்திருக்கணும்? ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கணும், ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கணும். அது எல்லாமே எதிர்மறையாக அந்த ராகுவோடு சேரும்போது நாங்களும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு நினைத்து செய்த செயல்கள் எல்லாமே
இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்மறையாக முடிஞ்சிருக்கும். ஒரு பெரிய வீடு கட்டணும்னு போயிருப்பீங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான செலவு பார்த்தீங்கன்னா 1.25 கோடி இருந்திருக்கும். தன்னுடைய எப்படியோ நான் சம்பாதிச்ச பணம், இனிமேல் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் வச்சு நானும் கட்டி முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அது என்னைக்கு நான் வீடு கட்டினனோ அன்னைக்கு என்னுடைய வேலையை இழந்துட்டேன். என்னுடைய தொழிலில் முழுவதுமாக வருமானம் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்னைக்கு அந்த ஆடம்பர வாழ்க்கையை இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ தொடங்கினார்களோ அன்னையிலிருந்து தான் இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்குது. இன்னும் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த குரு ராகுவும் சேரும்போது அவ்வளோ ஒரு ஆசையை கொடுத்து, அவ்வளோ ஒரு இதையும் வருமானத்தையும் கொடுத்து கடைசி ஒரு அழிவுக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த ஒரு விஷயத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள். இந்த 55 நாட்கள் அடுத்து வரக்கூடிய அந்த 55 நாட்கள் எப்படி இருக்க போது? அந்த குரு பகவான் தனித்து செயல்பட போகிறார். யாருமே என் கூட கிடையாது, நான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த குரு பகவான் சுப பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் எப்படி ஆடம்பரமாக வாழணும்னு நினைத்தீர்களோ அதை கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த அடுத்த 55 நாட்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய, ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 12ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும்போது உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பார். ஆனால் அது வெளியில் தெரியவே தெரியாது உங்களுக்கு. அந்த வருமானமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் அது அந்த வருமானமாகப்பட்டது உங்களுடைய கடனை அடைப்பதற்கும், நீங்கள் இது வரைக்கும் எந்த இதில் பிரச்சனைகளில் மாட்டிருக்கிறீங்களோ அந்த தொழில் மூலமாக இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அடுத்து ஒரு சொத்து சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அந்த கடன்களை எல்லாம் அடைப்பதற்கு உண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 55 நாட்கள் குரு பகவான் கொடுக்க போறாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்குரியவர், முயற்சி ஸ்தானத்திற்குரியவர். இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது அடுத்த 55 நாட்கள் நீங்க செய்கின்ற முடிவுகளிலும் அடுத்த முயற்சிகளிலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வேலைக்காக நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நடக்காத ஒரு கம்பெனி கிடையாது. நான் என்னுடைய படித்து முடித்த உடனே என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் வெளியூரில் வந்து தங்கி வேலைக்கு போகணுன்னு ரெடியாகி வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு ஒரு இன்டர்வியூ கூட வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த இந்த 55 நாட்களில் உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், ஏற்கனவே வேலை இருந்தவங்க வேலையை விட்டவங்க, அதாவது திடீர்னு நான் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு என்னமோ தெரியல கடந்த ஒரு ஜனவரி மாதத்தில் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், வெளிநாடு வேலை கிடைப்பதற்கும், வெளியூர் பயணம் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் செய்து ஒரு வேலை வாய்ப்பை தேடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 55 நாட்கள் இருக்க போகுது. இந்த அடுத்த 55 நாட்களில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வியாதியை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது வியாதியை நிவர்த்தி ஆகும் ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 4ஆம் இடம் அந்த சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த இத்தனை நாள் வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் தேவையில்லாத விபத்துக்கள் இருந்திருப்பீங்க. திடீர்னு நல்லா குடும்பத்தோடு போயிட்டு இருந்திருப்பீங்க, விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கோம். எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிருப்பாங்க, நீங்கள் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பீங்க. இந்த அளவிற்கு நம்ம பிரச்சனைக்கு மாட்டுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலே நீங்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாதிகள் நிவர்த்தி ஆகுவதற்கு, அதாவது உங்களுடைய மருத்துவ ஆலோசனை ஒரு சிறந்த ஆலோசனை கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும்
தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நான் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.